தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீ விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தீ விபத்துக்குள்ளான மருத்துவமனையில் சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் பேட்டி. இடத்துல இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு இதுக்கு மேல யாரும் இல்லைங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உரிய சிகிச்சை அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இருக்கிறவங்க 3 நபர்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 16ஆம் தேதி வட இலங்கை தமிழகத்தை அடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 2 வாரத்திற்கு புயல் உருவாக வாய்ப்பில்லை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தூத்துக்குடி, விழுப்புரம், தஞ்சாவூர், நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தென்காசி, மதுரை, திண்டுக்கல், கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை காரணமாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. நெல்லையில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் கேடிசி நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காஞ்சிபுரம் அருகே வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலையில் 3 அடி உயரத்திற்கு தேங்கிய மழைநீர். வெள்ளக்காடாய் காட்சியளித்த சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 24 அடி முழு கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 22.43 அடியாக உயர்வு. திருத்தணியில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடர் கனமழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோயிலை சூழ்ந்தபடி ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள தண்ணீரால் பொதுமக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட குங்கத்தூர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதி. மழைநீர் தேங்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீர். ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழையால் 3000 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. இந்த சம்பா சாகுபடி தண்ணீர்ல மூழ்கி சாய்ந்து கிடக்கிற ஒரு காட்சி மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது. விவசாயிகள் வெளியில கடன் வாங்கி ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி தான் அந்த சாகுபடி பணியை மேற்கொண்டாங்க. அவங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். காலதாமதம் செய்து அந்த பாதிப்புகள் மறைந்த பிறகு கணக்கெடுப்பு பணியை துவங்கக்கூடாது. உடனடியாக அந்த பாதிப்பு இருக்கும் போதே இந்த கணக்கெடுப்பு பணியை துவங்கி இந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவண்ணாமலை அருகே தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மின்வாரிய ஒப்பந்த ஊழியர். ரப்பர் படகு மூலம் சென்று மாயமான ஊழியரை தேடிய தீயணைப்பு துறை வீரர்கள். தொடர் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. மழை பெய்தால் என்ன, பூங்காவில் தண்ணீர் சூழ்ந்தால் என்ன? பூங்காவில் தேங்கிய மழை நீரில் நண்பர்களுடன் ஆட்டம் போட்ட சிறுவர்கள். தென் மாவட்டங்களில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழக வீரர் குகேஷ். 14வது சுற்றில் சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி மகுடம் சூடினார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற அந்த நொடி ஆனந்த கண்ணீர் விட்ட உலக சாம்பியன் குகேஷ். We have to raise our hats to Ding Liren. He fought until the end, and it was just one move that just ruined it all. But fair play to Gukesh. உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் இந்த போட்டிக்கு தயாராக வேண்டியிருந்தது. 2 வருட தீவிர பயிற்சிக்கு கிடைத்த வெற்றியாக கருதுவதாகவும் ஒரு இளம் வீரனின் கனவு நனவாகி இருப்பதாகவும் குகேஷ் நெகிழ்ச்சி. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. இந்தியாவின் அதிகாரத்தை ஒரு சதுரங்க சக்தியாக முத்திரை குத்துகிறது எனவும் நெகிழ்ச்சி பதிவு. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிக்கும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. குகேஷின் வெற்றியால் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. உலக செஸ் தலைநகராக சென்னை தன் இடத்தை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற குகேஷுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து.
குகேஷ் வெற்றி தமிழகத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பெருமிதம். உலக சதுரங்க போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வாழ்த்து. இந்த சாதனை பல இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் சாதனை படைக்கும் உத்வேகம் ஊட்டுவதாகவும் அமைந்துள்ளதாக நிகழ்ச்சி. குகேஷ் நாள் ஒன்றுக்கு 11 மணி நேரத்திற்கு மேல் பயிற்சி மேற்கொண்டதாக பயிற்சியாளர் விஷ்ணு நிகழ்ச்சி. குகேஷின் வெற்றி மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாகவும் பெருமிதம். இந்திய சதுரங்கத்திற்கு இது ஒரு வரலாற்று தருணம் என குகேஷுக்கு பிரக்ஞானந்தா வாழ்த்து. உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் குகேஷ் வென்றது மகிழ்ச்சி என முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தும் நிகழ்ச்சி. பதினெட்டு வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாகி வரலாறு படைத்துள்ளார் செஸ் வீரர் குகேஷ். பல்வேறு தரப்பிலிருந்தும் குவியும் வாழ்த்துகள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் குகேஷ். 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு சாதனை படைத்தார் குகேஷ். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு இந்திய மதிப்பில் 20.8 கோடி ரூபாய் பரிசு தொகை. 2ஆம் இடம் பிடித்த சீன வீரருக்கும் பரிசு தொகை அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2, 2A முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு நடைபெற்ற 57 நாட்களில் முடிவுகளை அறிவித்தது TNPSC. ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை தாம் கொலை செய்யவில்லை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நாகேந்திரன் முறையீடு. 25 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கும் தன்னை காவல்துறை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு பாலாறு பாலத்தின் மீது பழுதாகி நின்ற அரசு பேருந்து. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ஆலையை திறப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் பேட்டி. மாற்றம் வந்துட்டு ஏன்னா திரேஸ்பத்தில் இப்போ ஸ்டெர்லைட் திறந்தா எல்லா வாய்ப்பு இருக்குன்னுட்டு அந்த மழை பெஞ்சது போன வருஷம் மழை பெஞ்சதுக்கு சாப்பாடு வழங்கினாங்க, துணிமணி வழங்கினாங்க, எல்லாம் வழங்கினாங்க. நல்லா இப்போ செய்கிறாங்க. ஏன்னா அது திறந்தா கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்டெர்லைட் திறக்கிறதுக்காண்டி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க இது பிரச்சனை பண்ணி நல்லா ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டி கேட்டுக்கலையே. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கோலாகலம். மாலை 6 மணிக்கு மேல் 2668 அடி உயர மலை உச்சியில் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. வரும் 21ஆம் தேதி வேலை நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2029 முதல் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொடுமையானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயகம் மீது நிகழ்த்தப்படும் தாக்குதலை முழு பலத்தோடு தடுப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டிற்கு தேவை ஒரே கல்வி ஒரே சுகாதார திட்டம் தானே தவிர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அல்ல.
திட்டங்களுக்கு மத்திய அரசு தவறாக முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் பெண்கள் உள்ளிட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டம்.